தனிமையின் பார்வையில் நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல பேசியதை எண்ணி பாடுவேன். தேவையெல்லாம் நான் நினைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல பேசியதை எண்ணி பாடுவேன். ஒண்ணுமே செய்யலனா கூட, எதுவுமே அவர் நமக்கு செய்யலனா கூட நன்றி மாத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. ஒன்னும் கெட்டு போகிறது கிடையாது. ஆமென். ஒண்ணுமே நாம குறைஞ்சு போகிறது கிடையாது. நம்ம வாயில தான் சொல்றோம், எதுவுமே கொடுத்து நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறது இல்லை. ஹalleluya. அதனால நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கார் வாழ்க்கை. எனக்கு நிறைய செஞ்சிருக்கார். உண்மையிலே சொல்றேன், நிறைய செஞ்சிருக்கிறார். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமென். நாங்களாம் வெறுமையாக்கப்பட்டவர்கள், அலங்கோலமான வாழ்க்கை எங்க வாழ்க்கை. நீங்க கர்த்தரை அலங்காரமாக வைத்திருக்கேன். இந்த இடத்துக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நாங்கள் தகுதியானவர்கள். நீங்களும் நினைக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த தகுதி உண்டு. ஏன்னா தகுதி இல்லாதவர்களை அழைப்பதே அவருடைய நோக்கம். ஆமென். தகுதி இல்லாதவர்களை தெரிந்து கொள்வதுதான் அவருடைய சித்த நோக்கம். ஆமென். இன்னைக்கு நான் தகுதிப்பட வேண்டும், நான் தகுதிப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். தேவனை தேடுவது எப்படி, எதற்காக? ஆமென். புரியுதா உங்களுக்கு? எப்படி தேடணும், எதற்காக நான் தேடணும்? ஆமென். நிறைய பேர் நினைக்கிறோம் சர்ச்சைக்கு வந்துட்டா போதும், ஆராதனை பண்ணிட்டா போதும், ஆமென், ஆண்டவர் செஞ்சிருவாரு. கிடையவே கிடையாது. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. தேவைக்காக தேவனை தேடக்கூடாது. அதான் கேளுங்க. டிமாண்ட் வச்சுட்டு ஆண்டவரை தேடாதீங்க. ஏன்னா நான் அப்படிதான், அதுக்கு தேடவே மாட்டேன்.
இது கொடுங்கான்னு நான் தேட மாட்டேன். தேவைக்காக தேவனை நான் தேட மாட்டேன். தேவனை தேடுவதே என் தேவை. அல்லேலூயா. ஆமென். புரியுதா நான் சொல்றது? தேவைக்காக நான் தேவனை தேட மாட்டேன். தேவனை தேடுவது என் தேவை. அல்லேலூயா. அது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டக்கு 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 டக்குன்னு உங்கள் வாழ்க்கை ஈஸியா மாறிடும். ஆமென். சங்கீதம் 14 எடுத்துப்போம். சங்கீதம் 14 எடுத்துங்க. எடுத்து 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். தேவனை தேடுகிறேன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். யார் பார்க்கறதா? நம்மள பார்க்கறாரா ஒவ்வொரு நாளும்? யார் என்ன தேடுறா? யார் என்ன தேடுறா? எப்படி தேடுறாங்க? எந்த நோக்கத்தோடு தேடுறாங்க? அல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு என்ன தேடுறாங்க? இல்ல இருதயத்துல தேவைகளை வைத்துக் கொண்டு என்ன தேடுறாங்களா? இல்ல சந்தோஷமா என்ன ஆராதிக்கிறாங்களா? இல்ல என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்களா? கவனிக்கிறீங்களா? இல்ல என்கிட்ட அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்களா? ஆசைப்படணும். அல்லேலூயா. ஆசைப்படணும். அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு கொடுப்பாருன்றது அந்த டிமாண்ட் அவர்கிட்ட இருக்க கூடாது. ஐஸ் வைக்க கூடாது. அல்லேலூயா. ஐஸ் வச்சா கிடைக்கும், ஆசைப்பட்டா கிடைக்காது. இன்னும் அன்பு அதிகமாகும். அல்லேலூயா. ஆசைப்பட்டா இன்னும் அன்பு அதிகமாகும். ஐஸ் வச்சா கிடைக்கும். நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, இப்படி நம்ம பேசணும், ஏதாவது கொடுப்பாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் அப்படி நம்ம தேடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது மத்திய 6:33 முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பைபிள் சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்புறம் என்ன சொல்றது? எவைகள் எல்லாம் நீ தினமும் தேடுற பத்தியா, அவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எதை தேடுறோம்? பொண்ணு, பொருள், தேவைகள், பணம், கடன் பிரச்சனை, பலவீனம், வாடகை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கணவனுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்ன பண்றோம்? மாறணுன்றதுக்காக ஆண்டவரை தேடி போறாங்க. கிடையவே கிடையாது. அப்படி தேடக்கூடாது. இதெல்லாம் மாறணும் ஆண்டவரை தேடினானே போகக்கூடாது. உங்களை அழைச்சிட்டாருன்னா அவரை மாத்திரம் தான் நம்ம தேடணும். அல்லேலூயா. நீங்க அவரை தேடும் போது இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில மாறுபடியாக கர்த்தர் செய்வார். கையை கட்ட மாட்டேன்றீங்க. இன்னும் தூக்கம் தெரியல. ஆமென். தூக்கம் உன்னை யாருக்கும் தெரியல. எங்க சபையிலே அப்படிதான். நல்லா பாட்டு பாடும்போது நல்லா தூங்குவான். போய் தட்டணும். என்னதான் பண்ற, என்னதான் நைட்ல நல்லா பண்ணிருக்கீங்க, தூங்குறீங்களா? ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது எந்த ஒரு சோர்வும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பலவீனமும் இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு அடிச்சுன்னு குடிச்சுன்னு வரணும். எப்படி தெரியுமா? இப்போ இந்த மாடியில இருந்து இப்போ வார்த்தை வரும்போது இந்த மாடியில இருந்து ஒரு 10 முட்டை உங்களுக்கு கீழே போட்டா என்ன பண்ணுவீங்க? குடிங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் ஆண்டவர் வார்த்தையை வாங்கணும். அல்லேலூயா. அப்படிதான் வாங்கணும். ஒரு பெரிய பண்டல் ஒரு 500 ரூபாய் கட்டி 3வது மாடியில இருந்து போய் கரெக்டா குடிச்சுட்டா கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? அதை மாத்திரம் நம்ம தேடுறவ நம்மளை இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம தேட மாட்டோம். அல்லேலூயா. அது கிடைச்ச வாழ்க்கை மாறுமா? மாறாது. பலவீனம் மாறும். சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு இப்படிதான் போனங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது கிடையாது. உடம்பு சரியில்லைங்க, ஜெபம் பண்ணுங்க, சரியா போச்சு, மறுபடியும் உடம்பு சரியில்லைதான். உடம்பு சரியாயிட்டா 100 வயசு நல்லா இருக்கா, மறுபடியும் டாக்டர் இருக்கும். அது கிடையாது. அப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் 1 வாரமா குடிக்கல, சாட்சி. அடுத்த வாரம் போட்டு வந்து அது இல்ல சாட்சி. வாழ்க்கையே மாறணும். ஒரு சின்ன சின்ன சாட்சி மொத்தமா மாறணும். இல்லையா? மொத்தமா மாறணும். பிள்ளைகள் மாறணும், கணவர் மாறணும். இதற்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன தேடு. 55:6 சொல்றாரு, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடு. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ தேடிடுங்க. எப்பப்பெல்லாம் கூட்டம் வைக்கிறாங்களோ வந்துருங்க. வந்துட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுங்க. அது மாத்திரம் இல்ல, இங்கெல்லாம் வருது பெருசு இல்ல, இங்கெல்லாம் வந்து தேடுறது பெருசு இல்ல. அனுதினமும் உங்க வீட்டுல நீங்க தேடுறீங்க பார், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேரு அதிகாலையில இருந்து ஜெபம் பண்றீங்க? சும்மானா தூக்க கூடாது, தூக்க சொல்லிட்டாங்களே என்ன மாட்டிக்கிறீங்க என்கிட்ட, ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதிகாலையில் எத்தனை பேர் சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? குடும்ப ஜெபம் நைட்ல எத்தனை பேர் பண்றீங்க? அதுக்கு வராது போய். நான் 7 வருஷமா
7 வருஷமா நான் என்னைக்கு ஊழியக்காரனா மாறணும். என்னன்னு சொல்ல கேட்டுங்க, ஊழியக்காரர் பேசுறாங்கன்ட்டு நீங்க அன்னைக்கு கேட்டு மறுநாள் மறந்துடுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் எங்க சபையில வந்து பேசும்போதோ எந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கினானோ எனக்கு எல்லாமே இருக்குது. நான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன்? தரித்திரமாய் அலைந்து திரிந்த காலங்கள். அந்த நேரத்துல ஊழியக்காரங்களாம் பேசுற வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாத்துச்சு, என் குடும்பத்துடைய வாழ்க்கையை மாத்துச்சு. இதுக்கு முன்னால இங்க வந்து என்னுடைய சகலபாடி ஒருத்தர் வந்து இங்க மெசேஜ் கொடுத்துருப்பாரு. 2 கிட்னி ஃபெயிலியர் அங்க இருக்கும்போது எடுத்துருப்பாரு. இந்த சபைக்கு வந்திருந்தாரு. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒய்ஃபோட வந்தார். என்னுடைய மச்சினிச்சோட வீட்டுக்காரன் சகலபாடி தான். ஏங்க அவருக்கு மாத்திரம் நன்மை செய்யணும், ஏங்க எனக்கு மாத்திரம் நன்மை செய்யணும்? அவ்வளவு போராட்டத்திலையும் இது தேவை. நாங்கள்ல ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்போம். எங்க போனாலும் கூட்டத்துக்கு போவோம், தினமும் வீட்டுல ஜெபம் பண்ணுவோம், ஒன்னா சேர்ந்து எங்க குடும்பத்துல எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எங்க இருந்துதான் வந்து அனுப்புனாருன்னு தெரியல அந்த கிட்னி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 25 லட்சம் 50 லட்சம் இருந்தா கூட கிடைக்காது. ஆனா கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார். இன்னைக்கு 10 வருஷம் ஆகுதுங்க, 11 வருஷம் ஆகுது. இன்னைக்கு ஊழியம் பண்றாரு, 25,000 சம்பளம் வாங்குறாரு, 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை காலேஜ் படிக்குது. காரணம் என்ன? ஒருத்தருக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் அவரு இல்ல, எல்லோருக்கும் ஒரு தேவன். யாரு எப்படி பிடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற போலதான் ஆண்டவர் கொடுப்பாங்க. யாரு எப்படி தேடுறாங்களோ அதுக்கேற்ற போலதான் ஆண்டவர். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் கிடைக்கும். அப்ப என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரை தேடுனா எனக்கு நன்மை கிடைக்கும். என்னடா வசனம் இப்படியே சொல்லுது, இவர் இப்படியே சொல்றாரு. 2 கருப்புள்ள பட்டயம். அவன் வசனம் எப்படி ஒண்ணா அடிக்கும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். அப்ப கர்த்தரை தேடுக்கும் நன்மை குறையும், எல்லா நன்மையும் கிடைக்குங்க. அப்ப நீ தேடுதான் நன்மை கிடைக்கும்னு தெரியா? கிடையாது. அவர் ராஜ்யத்தை அவர் நீதியை தேடும் போது உனக்கு என்ன நன்மைன்னு அவருக்கு தெரியும், உனக்கு என்ன கொடுக்க வேணும்னு அவருக்கு தெரியும், நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ற பார்த்தீங்களா, அந்த 6:33 முன்னால சொல்லுவார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தூற்றுவதும் இல்லை, அவைகளையும் நான் பிழைப்பூட்டுகிறேன் என்றால் அது எப்படின்னா 6 நாள் படைச்சாராம், 6வது நாள் மனுஷனை படைச்சாராம். நல்லா கேளுங்க, மனுஷனுக்கு தேவை அதிகமா இருக்குதுன்னா முதல்ல தேவையை படைச்சிட்டார். புரியுதா? முதல்ல எல்லாத்தையும் படைச்சிட்டார். வானமே உண்டாகு, பூமியே உண்டாகு, இருள் நீங்கு, ஆகாயத்து பட்சிகளே, கடல் நீர்களே, எல்லாத்தையும் 5 நாள் படைச்சிட்டார். யார் தெரியுமா? மனுஷனை படிக்கவே இல்லை. முதல்ல படிச்சவனே அவன் கேட்க ஆரம்பிச்சிடும், ஆண்டவர் எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும். அவருடைய இயல்பான வாழ்க்கை தெரியும் ஆண்டவருக்கு யாரை எப்போ படைக்கணும்னு. அப்ப எல்லா தேவையும் உலகத்துல படைச்ச தேவன் ஏன் 6வது நாள் மனுஷனை படைச்சான்னா அவன் எந்த தேவைக்கும் அலைந்து தெரியக்கூடாது. அவன் என்ன மட்டும்தான் தேடணும். அவரை குளிர்ச்சியான வேலையில வராரு, குளிர்ச்சியான வேலையில வராரு, எல்லாம் பண்ணால பாருங்க. 5 நாள் வார்த்தையில தான் அவர் உண்டாக்குறாரு. அப்ப சொல்றாரு, அவைகளை காட்டிலும் நீ விசேஷித்தவர். உன்னை கரத்துல எடுத்திருக்காரு, களிமண்ணா உன்னை கரத்துல எடுத்து என்னுடைய நாசியில அவரோட சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு. ஏதாவது கரத்துல எடுத்தாரா? வானத்தை எடுத்தாரா கரத்துல? பூமி எடுத்தாரா கரத்துல? இல்ல பறவைகள் எடுத்தாரா? எல்லாம் வார்த்தையில உண்டாக்குறாரு, நிறைவேற்றினார். ஆனா மனுஷனை மாத்திரம்தான் களிமண்ணா கையில் எடுத்து என்ன கரத்துல எடுத்திருக்கிற ஆண்டவர் எடுத்த எண்ணெய் அவருடைய சுவாசத்தை நாசில ஊதி இருக்கிறாரு. ஊதிட்டு சொல்றாரு, நீ விசேஷித்தவன். விசேஷித்தவனா எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை தேடுறது தான் முக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுல ரொம்ப முக்கியமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும். உலக கவலை நிறைய இருக்குதுங்க. பொண்ணு பொருள் வெள்ளி எல்லாமே வாங்கணுமாங்க, நம்மளால முடியாது. இப்ப விற்கிற விலைக்கு வாங்க முடியாது. ஆனா தேவன் என்னோடு இருந்தா ஒரு சவரம் 2 லட்சம் ரூபாய் வந்தா கூட என்னால வாங்க முடியும். கையை தட்டம் ஏன்னா வாங்க முடியாது, கையை தட்ட மாட்டேங்குது. வாங்க முடியாதுன்ற ஒரு அவிசுவாசம் உள்ள இருந்தாங்கன்னா கையை வந்து இப்படி தட்டுறீங்க. வாங்க முடியும்னா எல்லாமே செய்யலான்னு தான் கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கெல்லாம் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. அவன் 12 வருஷம் ஆகுது. என்னுடைய நண்பர்கள், என்னோட கூட இருந்த நண்பர்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் நான் தான் பண்ணேன். அடிமையா இருக்கேன். நல்லா தண்ணி அடிப்பேன். வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் சொல்றது கிடையாது. சாட்சி அப்படிதான் சொல்லணும், அசிங்கப்படுத்த சொல்லணும், அதுதான் சாட்சி. அல்லேலூயா. நல்லா தண்ணி அடிப்பேன், நல்லா சீட் ஆடுவேன். அல்லேலூயா.
நல்லா சீட் ஆடுவேன். லாட்ஜிலலாம் போய் நான் சீட் ஆடுவேன், வெக்கப்பட மாட்டேன். 2012 அதை ஏற கட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. ஏதோ ஒரு ஊழியக்காரன், யாரோ ஒரு மனுஷன், நாங்க யார் தெரியுமா? ரோமன் கேத்தலிக். ரோமன் கேத்தலிக். பைபிள் வீட்டில் தான் இருந்தது, ஆனால் நான் படிக்கல, அதை தேடல. எங்க தாத்தா 100 வயசுல செத்தாரு. எங்க அம்மா இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாம் ரோமன் கேத்தலிக் 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 போய் ஏசி யாருன்னு தெரியல. எல்லாம் இருந்தாங்க. யாரு? இந்த அம்மா, இந்த அம்மா, இந்த அப்பா, அந்த அப்பா, இந்த அப்பா, ஏசி லாஸ்ட் வச்சிட்டோம். ஆனா ஒரு நேரம் எல்லாம் கைவிடப்பட்டோம். இருந்தது எல்லாம் போக ஆரம்பிச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுன்ட்டு ஒரு மீட்டிங்ல போய் நான் உட்காரும் போதுதான் யாரோ ஒரு மனுஷன், யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து பேசுறாரு. என் மனைவி ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு வராங்க. போயிட்டு ஒருத்தர் கடன் கொடுக்கணும், அதை நான் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா வீட்டான அசிங்கப்பட்டுவாங்க. அப்போ என் மனைவி சைனா போயிட்டு நான் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு, நீ போ இந்த கூட்டத்துக்கு, முதல் முறையாக அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன். அப்போ எங்கேருந்தோ ஒரு மனுஷன், தேவ மனுஷன் நின்று பேசி ஆராதிச்சுலாம் வந்து, இவங்கெல்லாம் இதே போல தான் கத்துவானுங்க. சொன்ன வாய் உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, கத்துவானுங்க அப்படின்னு செய்தி சொல்லிட்டாங்க. வீட்டில் போய் உட்கார்ந்த இடத்துல, ஒரு மூலையில் உட்கார்ந்த இடத்துல அந்த தேவ மனுஷன் பேசுறார். உன் வழி வனாந்தரமா இருக்கலாம், அவாந்தரமா இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் ஆறுகளை பொருளை பண்ண போகிறார்கள். அப்ப நான் ஒரு எனக்குள்ள யாரா இந்த ஆள், இவன் வந்து நம்ம கிட்ட எவனோ நம்ம கூட நேற்று வரைக்கும் சாப்பிட்டு பேசுறேன் ஒரு வார்த்தை, பரவாயில்ல கவலைப்படாதான்னு சொல்லி யார் இவர் பேசினார் இந்த வார்த்தை அப்படின்னு நினைச்சு அடுத்த வருஷம் இன்னொரு மீட்டிங் போகும்போது அங்க சொல்றாரு, உன் பாத்திரம் எங்கேயும் நிரம்பி வழியும். நாங்க ஒரு வருஷமும் ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்றேங்க. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் பேசி, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஆண்டவர் பேசிட்டாரு, என் மூலியமா பேசிட்டாருன்னா இன்னைக்கு இதோட அடுத்த வாரம் நீங்க எதிர்பார்ப்பீங்க யாராவது கொஞ்சம் பேசுவாங்களா? இன்னைக்கு என்ன பேசுறாங்க, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போறாரு, இதை குறிச்சு என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இருக்கணும். 12 வருஷம் அப்படியே கொஞ்சமா மாத்தி இன்னைக்கு கர்த்தர் யாரு கையை ஏந்தாதபடிக்கு, அல்லேலூயா, யாரு வீட்டு வாசல்ல போய் நிற்காதபடிக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், சொந்த வீடு, அல்லேலூயா, எல்லாம் வச்சு கர்த்தர் கொடுத்தார். சாத்தியமாகுமா? மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும். அல்லேலூயா, மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும். இதே காக்காத்தூர்ல நான் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு வீடு கூட இல்லை. வாடகை கொடுக்க வழி இல்லாம எவ்வளவு சொந்த வீடு இருக்குது எல்லாருக்கும் தெரியும். எங்க தாத்தா வந்து பத்திரிகை எழுதுவாரு, கல்யாணத்துக்கு கிராமத்தா இருந்தவங்க. எல்லாம் மறைஞ்சு போச்சு, எல்லாம் விலகி போச்சு, எல்லாம் தரித்திரமா மாறி போச்சு. உள்ள விட்டு வெளியே வரும்போது இனிமேல் இந்த ஊருக்குள்ளே நம்ம காலை எடுத்து இருக்கக்கூடாதுடா ஒரு முடிவோடு வந்தேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாவுக்கு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க இவங்க நல்லதுக்கு வருமானம் ஆகுது, கெட்டதுக்கு வராங்க. முடிவு எடுத்தா கர்த்தர் கொடுத்தா அந்த முடிவை நம்ம நிறைவேற்றணும். ஏன் தெரியுமா? ஒரு வைராக்கிய கர்த்தர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இப்படிதான் நீ வாழணும். இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி, அதான் ஒரு துதி பார்த்தா புழிதிலிருந்து எங்களை எடுத்து, குப்பையிலிருந்து எங்களை எடுத்து அழகா எங்களை நிற்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, ஒரு அருமை. இதுக்கு நான் போராடவே இல்லைங்க, இதுக்காக நான் போராடவே இல்லைங்க, நான் அழுவே இல்லைங்க. உண்மையிலே ஒரே ஒரு வேலை தான் செஞ்சேன், ஆண்டவரை தேடல. அல்லேலூயா, ஆண்டவர் இது கொடுங்க, நான் தேடல, இது செய்வார், நான் விசேஷித்தவன், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, எனக்காக யாவையும். ஒரே சிம்பிள் மேட்டர் தான், சின்ன 2 விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நம்ம எதற்காக தேடணும், யாருக்காக தேடணும், எதுக்காக அழைத்து தெரியக்கூடாது, உலகத்துக்காக அழைத்து தெரியக்கூடாது. எனக்காக, நான் பரலோக ராஜ்யத்துக்காக, தேவன் எனக்காக அவர் என்கிட்ட பேசணும். இதுதான் வாழ்க்கை. தேவை வந்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் தேவை, நாளைக்கு 10,000 தேவை, லட்ச ரூபாய் தேவை, இது போயிட்டே இருக்கும். இதுக்கு எல்லையே கிடையாது. ஆனா ஆண்டவரை நீங்க தேடிட்டே இருங்க, வந்துட்டே இருக்கும். இதை மாத்திட்டு யாரால முடியாது, ஆராதிக்கிற தேவனால மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்துக்கு வாசிப்போம். அப்போஸ்தலர் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து தப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள்.
பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடைய கூட தேவாலயத்துக்குள். இது ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்து எந்த இடத்துல இவன் பிச்சை கேட்கணும் வந்து வைக்கிறாங்கன்னா, ஒரு ஜெபாலயம், ஜெபாலயத்து வாசல். கேக்குறீங்களா? ஜெபாலய வாசல்ல இவனை பிச்சை கேட்கும்படி தன் தாயின் வயிற்றிலிருந்து முடமான ஒரு சப்பானியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பண்றானா, பிச்சை தான் கேட்கிறான். ஆனா இதுக்குள்ள போனா, இந்த ஆலயத்துக்குள்ள போனா, இதுக்குள்ள போய் ஒருத்தரை தேடுனா, கவனிக்கிறீங்களா? இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, இதுக்குள்ள போய் தேடுனா, ஒண்ணு என் கால் நல்லாவும், ரெண்டாவது என் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை மாறும் அவன் நினைக்கிறான். அவனுக்கு தேவை என்னன்னா, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? யாரையும் சொல்ற போல இருக்க அப்படிதான். யாராவது ஏதாவது கொடுக்கணும், யாராவது ஏதாவது நமக்கு நல்லது செய்யணும். அப்படிதான் நான் என்ன பண்றேன், மற்றவங்களை தேடுற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. அப்போ இயேசு எனும் நாமம் எனக்குள்ள வந்தாச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. நல்லா கேளுங்க, எடுத்தோம். என்னுடைய வாழ்க்கை இதுதான். இதுக்கு காரணம் நான் கர்த்தரை தேடல. ஆலயத்துக்கு வரேன், அவனா வெளியே இருந்தான். நான் ஆலயத்துக்கு உள்ள வந்தோம், என் வாழ்க்கை மாறல. என் வாழ்க்கை இப்படிதான் நான் இருக்கிறேன். இது மாறணும்னா உள்ள வந்தோம், இயேசு நாம எப்படிப்பட்டது தெரிஞ்சோம், இன்னும் நான் அவரை தேடாம இருக்கிறேன். இல்லையா? இன்னும் நான் அவரை தேடாம இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி ஒரே ஒரு விஷயம் தான், எதற்காக தேடணும், எப்படி தேடணும். அதுதான் உங்களுக்கு நான் ஒரு தலைப்பா கொடுத்தேன். இந்த தேடுதல் ரொம்ப அதிகமா நம்ம இருதயத்தில் இருக்கணுங்க. சபைக்கு வருவதும் பெருசு கிடையாது, ஆராதிக்கிறதும் பெருசு. மறுபடியும் சொல்றேன், அதெல்லாம் சந்தோஷம். ஆனா தேவனை எவ்வளவுக்கு நீங்க தேடுறீங்களோ, நீங்க தேடி போனது உங்களை தேடி வரும். நீங்க அவரை தேடி போனீங்கன்னா, நீங்க தேடி போனது உங்களை தேடி வரும். எனக்கு தேடி வந்ததுலாம் நான் தேடி போல எதுவும் இல்லையா? நான் எதையும் தேடி போல. இது வேணும், நான் எதுவும் கேட்டது கிடையாது. ஆண்டவர் இது வேணும், இது கொடுங்க ஆண்டவரை, நான் கேட்டதே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், பலிபீடத்து மேல இருந்து தேடாம எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லு. தேடாம நீ கேட்காம நான் ஆண்டவரை தேடினாங்க, அவரு கொடுத்தாரு. எனக்கு அவரு கொடுத்தாரு. அம்மையே வராது வாயில இருந்து. உங்களுக்கு செஞ்சா நல்லா சத்தமா சொல்லுவீங்க. எனக்கு செஞ்சா அங்க எவ்வளவு புறாமம் இருக்கா உங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் செஞ்சுட்டு நீங்க நினைக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்க பக்கத்துல இருந்து நீ என்ன தேடுவியா, உன் பக்கத்துல நிக்கிறாரு. உங்க பக்கத்துல நீங்க எழுந்திருக்கு முன்னால உன் தலைமாட்டில் நிக்கிறாரு. எப்போ நீ எழுந்துக்கிற, எப்போ என் கூட பேசுவ. அல்லேலூயா. அவர் ரெடியா இருக்கிறாருங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்குறோம். இன்னும் 1/2 மணி நேரம் தூங்குறோம். ஆமென். சொல்றாரு, என்னோட கூட 1 மணி நேரம் கூட உன்னால இருக்க முடியாதா? 1 மணி நேரம், 24 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படுத. எதையோ பாக்குறோம் டிவியில, உண்மைதானே? எதையோ பாக்குறோம்ல. ஆனா அவரை தேடுறதுக்கு பிஸி தான். நான் ரொம்ப பிஸி, நிறைய டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துக்கு இந்த நேரம் அவரால் என்னால் பார்க்க முடியாது. நீ பார்க்க முடியாதுன்னா அவ்வளோதான், நம்ம லைஃப் யாரை பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆகிடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த முடவன் என்ன பண்றான்னா, ரொம்ப வருஷமா தாய் வயிற்றுல இருந்து அந்த இடத்துல பிச்சை கேட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன கேட்கறான்னா, பொண்ணு கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, இவன் ஏதாவது கொடுப்பானா, சாப்பிட கொடுப்பானா, அதை கொடுப்பானா, இதை கொடுப்பானா, என்ன பண்றான். அந்த ஆலயத்துக்கு வருவவங்களாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்சையெல்லாம் பார்க்குறோம், நல்லா டிப் டாப்பாக வருவாங்க. 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. 10 பேருக்கு வாங்கினா 100 ரூபா. அதே போல தினமும் வாங்கினா அது சம்பாதிச்ச பருவா இல்லை. அப்படிதான் அவங்களுடைய நிலைமை. இதாவது கொடுப்பாங்களா தேடுதல். இவங்ககிட்ட என்ன கிடைக்குன்னு தேடுறான். இவன் இது கொடுப்பானா, நேற்று 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுப்பானா தேடுறான். ஆலயத்துக்கு வெளியில
நம்ம ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். அது ஒரு நாள் ஆலயத்துக்கு வெளியில தேவனை தெரியாத நாட்களை தேடி அலைஞ்சி கிளைஞ்சி மனுஷன் மூலியமா வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு பல பாடுகள் அனுபவிச்சு என்ன பண்ணிட்டோம், கண்ணீர் விட்டோம், கதறிட்டோம், எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேட 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 நம்முடைய வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். இது ஒரு வகை. ரெண்டாவது ஒரு வகை நான் சொல்லித்தரேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. வாசிங்க 1வது வசனத்தை. அவர் எரிகோவில் பிரவேசித்ததன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேவி எண்ணப்பட்ட ஒரு மனிதன். ரெண்டு விஷயம் நல்லா கவனிங்க. முதல்ல அவன் தலைவன், ரெண்டாவது ஐஸ்வர்யவான். அதான் போட்டிருக்கு. முதல்ல தலைவன், ரெண்டாவது அவன் யாரு? பணக்காரன். பணக்காரன் தலைவன், பணக்காரன். அவன் எவ்வளவு திமிர்ல இருக்கலாம், அவன் எவ்வளவு திமிர்ல இருக்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அடுத்து வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். வகை வகை என்னன்னா, வகை என்னன்னா நிறைய, எப்படி நிறைய வகை வகை வகையா பொரியல் சொல்றான், வகை வகையா சாப்பாடு பத்தியா, பிரியாணி அது இது நிறைய, அதான் வகை வகையா. அவன் வகை வகையா ஆண்டவரை தேடுறான். அவன் யாரு? ஐஸ்வர்யா. ரெண்டாவது தலைவன். அவன் யார தேடணும் ஆண்டவரை? அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவன் யார் தேடணும்? அவர் யாரு? மற்றவரை போல தானே அவன் சொல்லிட்டு போயிருக்கலாம. அவன் என்ன பண்ணனா, எப்படிப்பட்டவர் என்று பார்க்க எப்படி எப்படியோ பார்க்கலாம். அவரை பார்த்தே ஆகணும். நீங்க எந்தெந்த பாருங்க. அவன் குள்ளனானபடினா, அவனுக்குள்ள இருக்கிற குறைகளை சொல்றாங்க பாருங்க. அவன் குள்ளனானபடினா ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தின் மரத்தில் ஏறினான். எப்படி அவரை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் குள்ளமா, இயேசு நடந்து வராருன்னும் போது முதல்ல அவன் குள்ளமா இருக்கிறான், அவரை பார்க்க முடியல. முதல் வகை குள்ளமா இருக்கிறத நான் எப்படி இதை பார்க்கறது வகை தேடுறான், எட்டி பார்க்கறான், எகிரி பிடிக்கிறான், பார்க்க முடியல. ரெண்டாவது என்ன சொல்றான்னா, ஜனக்கூட்டம் திரளான ஜனக்கூட்டங்கள். அந்த இடத்துல இயேசு போனார்னா எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அவர் முன்னால போனார்னா பின்னால 400 ஜனங்கள் வரும், நிறைய பேர் வருவாங்க. அவர் பார்க்கவும் முடியாது. யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்க்க முடியாது. அப்ப அந்த அவ்வளவு ஜனக்கூட்டத்துல ஒரு குள்ள மனுஷன் எப்படி பார்க்க முடியும்? முதல்ல ஹைட்டு கம்மி, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, எகுறான். ரெண்டாவது ஜனங்கள் நெருக்குறாங்க, பார்க்க முடியல. மூணாவது என்ன பண்ணான், ஒரு காட்டாத்தி மரம். எப்படி வகை பார்த்தீங்களா? வகை ஜனக்கூட்டத்துக்குள்ள போகணும்னு பாக்குறான், அது ஒரு வகை. குள்ளனா எகிரி குச்சி பார்க்கறான், அது ஒரு வகை. மூணாவது குள்ளனா இவ்வளவுதான். அந்த இஸ்ரவேல் தேசத்துல காட்டாத்தி மரம் எவ்வளவு பெருசுங்களா? காட்டாத்தி மரம் இருக்குங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும் அந்த மரம். அகலம் ஆலமரத்தோட பெருசாகும் அந்த மரம். ஒரு குள்ள இவ்வளவு தான் அந்த கை. அவன் எப்படி மேலே இருப்பான்? அவன் ஒட்டிக்கிட்டான் பள்ளி போல போய். உண்மைங்க, அது பைபிள்ல வரல. பள்ளி போல போய் ஒட்டிக்கிட்டான். அப்படி பாக்குறான் ஆண்டவர். எத்தனை வகை தேடலாம்? இத்தனை வகையில ஒரு வகை நம்ம தேடிப்போமா? ஒரு வாஞ்ச சங்கீதம் 91 சொல்றாருல, அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை நான் உடனே விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை நான் வைப்பேன். அவர் நாமத்தை தெரிஞ்சோம், அவரை உன்னை பார்க்க நான் வகை தேடுவேன். ஆனா இங்க யாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தலைவன், ஒரு பைனான்ஸ் பண்றவன், பணம் நிறைய இருக்குது அவன்கிட்ட. அவன் எதுக்காக ஆண்டவரை தேடணும்? எத்தனை வகையில் அவன் தேடுறான்? அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? எவ்வளவுதான் அவன் தேடினாலும் தேட்டான். அவனுக்கு என்னன்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த ஜனக்கூட்டத்துல எல்லாம் என்ன திட்டுறாங்க? என்ன திட்டுறாங்க? இவன் மோசமான பாவி, இவன் மோசமானவன், எல்லாரையும் பயங்கரமா வரி வசூல் பண்றான். அந்த காதுல அவனால கேட்க முடியல. கவனிக்கிறீங்களா? அந்த காதால அவனால கேட்க முடியல, அசிக்கப்படுறான், வேதனை பண்றான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். அதுக்காக வகை தேடுறான். நம்மளுக்கு எவ்வளவுதான் போராட்டம் வச்சோமே, தேடவும் மாட்டோம் ஆண்டவரை. நம்ம தான் உலகத்துல பெரிய பணக்காரர். அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்மளுக்கு போராட்டம் வரட்டும், உபத்திரம் வரட்டும், ஆண்டவர் தேட மாட்டோம். அந்த நேரத்துக்கு
பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஐயா ஜெபம் பண்ணுங்கயா இது போல மாட்டிக்கினேன் அது போல மாட்டிக்கினேன். அவருக்கு என்ன விஷயமே தெரியாது, அவர் பாட்டு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. சரிம்மா ஜெபம் பண்றாரு. மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கை. அல்லேலூயா. நீங்க அவரை தேடணும், அவர் உங்களை பார்க்கணும். நீ எப்படி தேடுற, எத்தனை வகையில என்ன தேடுற, எப்படிலாம் நான் பார்க்கிறேன், எப்படிலாம் நான் ஆராதிக்கிறேன், எப்படிலாம் நாமத்தை உயர்த்துறேன், எங்கெல்லாம் என்னை குறித்து சாட்சி சொல்றேன், அதெல்லாம் ஒரு தேடல். அதெல்லாம் ஒரு தேடல். ஒரு இது வச்சுங்க, அதுல சாம்பர், மகூஸ் சாம்பர், ஒரு மோதிரம் விழுந்துச்சு. ஆமா, எப்படி தேடும்? நாத்தமாவது ஐயா விடு, நகை விற்கிற வழிக்கு தேடு. நீ ஒரு கார்பரேஷன்ல இருந்து ஆலயத்துக்கு வந்தா கூட அவன் பார்த்து தேடினாடப்பா 1000 ரூபாய் கூட தரேன், தேடி ஒரு 500 ரூபாய் கூட போட்டு கொடுக்குறேன், தேடி கொடு. அந்த இடத்துல இந்த இடத்துல இங்க தான் போகணும். இங்க எவ்வளவு ஆசையா நம்ம தேடுறோம் அந்த நகைக்கு. ஆமே, ஒரு நகைக்கு எவ்வளவு ஆசை, அதை எடுத்துட்டு போய் முதல்ல கடையில வைக்கிறது தான் தேடுவோம். வச்சுருந்தோம், முதல்ல வச்சுருந்தோம், இருக்கக்கூடாது. அது ஒரு பணமா மாத்திடும். எப்படிலாம் தேடுறோம், எப்படி எந்த ஒரு நாத்தமா இருந்தாலும் அதை தேட ஆரம்பிக்கிறோம். ஆனா நாத்தமா இருந்த என்ன ஆண்டவர் தேடி வந்தார். நாரி போன என் வாழ்க்கை ஆண்டவர் தேடி வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மளாம் எப்படி இருக்கோம், எப்படி இருந்தோம் தெரியுமா? காலையில டீ பிஸ்கெட் இல்லைன்னா நம்ம எழுந்துக்க மாட்டோம். ரைட்டா? பல்லு கூட வளர்க்க மாட்டோம், டீயும் பிஸ்கெட்டும் போய் தேடுவோம். பசங்க வேலை கூட இன்னைக்கு நம்மளை விட டீ கடைக்காரன் தான் பணக்காரனா தான். நம்ம பணம் தான் எல்லாமே, நம்ம பணம் தான். நிமிஷம் டீ குடிக்குது, நிமிஷம் பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுறோம். ஆணில நம்ம தேடணும் எதை? கடைங்கள அதை. ஆனா இன்னைக்கு நாரி போய் தலையில கூட என்ன இருக்காது, நம்மளுக்கு தலை கூட மாற மாட்டோம், குளிக்க கூட மாட்டோம். இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு வரீங்க சர்ச்சைக்கு? எத்தனை மணிக்கு வரீங்க சர்ச்சைக்கு? 7:30 மணிக்கு நீங்க அந்த தெருவில் வரும்போது ஒரு ஸ்மெல்லு ஒன்று அடிக்கும் பாருங்க, ஒரு வாசனை, என்ன சென்று போட்டுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஆண்டவர் மேலே வச்சிருக்காரு. இது காரணம் என்ன? அலங்கோலமான வாழ்க்கையை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றிருக்கிறார். இதுக்கு காரணம் தான் நம்ம மேலே இருக்க அன்பு. நம்மளை பார்க்கணும் எல்லாரும், இப்படி இருந்த பிள்ளைகளை அப்படி மாற்றி ஆகணும்னு அவருக்கு ஒரு வாஞ்ச, அவருக்கு அவ்வளோ ஆசை இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆசை இருக்கணும் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு. அதுக்காக தானே இறங்கி வந்தார், பணத்துல இருந்து தேடி வந்தாங்க. நம்மளை தேடி தானே வந்தாரு, இல்லை நம்ம தேடி போனோமா? எல்லாம் நினைக்கலாம், நான் ஆண்டவர் பிடிச்சிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள போயிட்டேன், ஆண்டவர் தான் உன்னை பிடிச்சி வச்சிருக்காரு. இல்லையா? ஆண்டவர் பிடிச்சிட்டேன். நீ ஆண்டவரை பிடிச்சா 10 உபத்திரவத்துல நீ விட்டுருப்ப, எங்கேயோ ஓடி போயிருப்ப, அட்ரஸ் இல்லாம ஆயிட்டு இருப்ப. ஆண்டவர் உனக்கு இருக பிடிக்க தொட்டு தான் கரெக்டா 7:30 மணிக்கு ஆராதனை உட்காந்துருக்கு. ஆசையா ஆராதிக்கும், அதுவும் ஒரு தேடல் தான். இந்த தேடல் அதிகமாகும். இல்லையா? இந்த தேடலை அதிகமாக்குங்க, வாழ்க்கை மாறணுங்க. இந்த சபைக்கு போறோம், இந்த சபையில இப்படியாப்பட்ட வார்த்தை வருது, அடுத்த வாரம் வந்து நம்ம சாட்சி சொல்லும் போது இது போல ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில வராத அளவுக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அதுதான் சாட்சி. நாங்க தேடிட்டே இருக்கோம். உண்மையிலே சொல்றேன், எங்க குடும்பத்துல நாங்க பணத்துக்காக நாங்க எதையும் தேடுதே கிடையாது. நான் என் சகலபாடி 2 பேர் 3 பேர் கல்யாணம் பண்ணிடுவோம். எல்லாம் கஷ்டப்படுறோம். என்னுடைய லைஃப் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்து எங்களை மாத்திரம் எங்க குடும்பத்தை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதுல இருந்து எங்களை தூக்கி அழகா தூக்கி எடுத்துறாரு. அதுக்கு காரணம் தெரியுமா? அவர் இது செய்வார், நாங்க தேட மாட்டோம். இது எனக்கு செய்யணும் ஆண்டவர், அதுக்காக நான் அவனை தேடுறேன். நான் மாட்டேன் என் வேலையை பார்ப்பேன், அவர் மாட்டினா ஒரு வேலையை பார்ப்பேன். இல்லையா? நான் மாட்டேன் என் வேலையை பார்ப்பேன், அவர் மாட்டினா ஒரு வேலையை பார்ப்பேன். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. நீ கம்முன்னு ஒரு வேலையை பாரு. என்னை துதிக்கிறியா, ஆராதிக்கிறியா, என்னை தேடுறியா, தேடிக்கிட்டே இரு. உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம காரணம் நான் உன்னோட கூட இருக்கு. பயங்கரமான காரியம். தேட ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. அதை வாசி பார்த்து அப்புறம் பாருங்க, இயேசு அந்த இடத்தில்
வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு எத்தனை பேர் இன்னைக்கு இனிமேட்ல இந்த ஆண்டவரை நான் வகை வகையா தேட போறேன், வகை வகையா உங்களை பார்க்கணும், ஆசையா துதிக்கணும், இப்படி ஆலயத்துல வந்து தேவைக்காக நான் வரக்கூடாது, நான் வகை வகையா உனக்கு சந்தோஷமா ஆராதிக்கணும் ஆண்டவரை, நான் சபைக்கு வரும்போது இயேசுக்காக தான் நான் வரணும், என் தேவைக்காக நான் வரக்கூடாதுன்னு அப்படின்னு வரும்போது இயேசு உங்களை கண்டு இன்றைக்கு உங்களோட கூட உங்க வீட்டுக்கு வர ரெடியா இருக்காரு. இயேசு வரான்னு சொல்லுறதுக்கே நீ இப்படின்னா அப்புறம் எதுதான் நான் பேசுறது? இயேசு உங்க வீட்டுக்கு வராத போது நீ இப்படிதான் கொக்கு பணியாரம் அந்த கதை தான் பண்ணிருக்கீங்க. குழந்தைங்க சொல்லிருக்கீங்க கொக்கு பணியாரம் அந்த கதை தான் இப்படி கை தட்ட கையில் இருக்கிற ரத்தம் தெரியல வெளியே. ஆமாங்க, ஆமா, போன வருஷம் செத்துருக்கலாம், அது முதல் வருஷம் செத்துருக்கலாம், நேற்று கூட நம்ம மதிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறோம்னா அது கத்தோடைய சித்தம். அதுக்காக தட்டணும். அவரு கொடுத்த சரீரம், அவரு கொடுத்த சுவாசம் அவருக்கே போட்டோம் இல்லையா? அவருக்கே போட்டோம். நாளா ரொம்ப நீங்க தெரியுமா, இங்கதானே இவன் லோட் போட்டு இருப்பான், இங்கதானே இவரை பார்ப்போம் எல்லாம் நினைக்கிறீங்க. இப்பதான் லோட் போட்டுக்கிறேன், இவன் மெசேஜ் இருக்கீங்க, லோட் போட்டுதான் நிக்க வச்சுக்கிறேன் ஆண்டவர் இல்லையா? லோட் போட்டுதான் ஆண்டவர் நிக்க வச்சுக்கிறேன். உங்களே நிக்க வைப்பா இல்லையா? நிக்க வைப்பாருங்க. தேடணும். என் அலைச்சல்கள் நிறைய இருக்கலாம், எங்களாய்ப்பு நிறைய இருக்கலாம், அது வேற தொடரும், வாழ்க்கையில ஃபுல்லா தொடரும். அதை நம்மளால ஜெயிக்க முடியாது, போராட்டங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது. எதையுமே நம்ம சொந்தக்காரர் வந்தவர் எவ்வளவு பேசுவாங்க, அவங்ககிட்ட உங்களால ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் ஆசையா நீ தேடி பாரு. பேசுனா வாய் உன்னை புகழும், பேசுனா வாய் உன்னை வந்து பேசும், என்ன மன்னிச்சுன்னு சொல்லும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க பைபிள்ல இருந்து எடுக்கிறீங்களா எடுக்க மாட்டேன்னு தெரியல. பிராக்டிகலா நம்ம சகோதரனா நான் பேசுறேன். எனக்கு வந்து 2022 வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு நல்லா வருமானம் வரும் போயிடும். அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னுடைய தகவல் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு எனக்கு கருத்து வேறுபாடு பேசல. ஒரு 3.5 வருஷம் நான் பேசணும் இல்லையா? கவனிக்கிறீங்களா? மனசுல ஒரு காயம், எனக்கு ஒரு காயம், அவருக்கு ஒரு காயம் பேசுறேன். இது வெக்கப்பட நான் சொல்றேன், எனக்கு எப்படி இதெல்லாம் நடந்ததுன்றதுக்கு நான் சொல்றேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, 3 வருஷம் பேசாம எங்களுக்குள்ள ஒரு அவங்க பசங்க கூட எங்ககிட்ட பேசல. சின்ன விஷயம் தாங்க, ஒண்ணுமே இல்லைங்க, அது பெருசாகிடுச்சுங்க. அது கூட இருந்தவங்க சுத்தி இருந்தவங்களாம் ஒன்னு அப்படி சொல்லிட்டான், ஒன்னு எப்படி சொல்லிட்டான், அண்ணா அப்படி சொல்ல. நான் ஊழியக்காரனா இருந்து அதை நான் ஏத்துக்கினேன். ஏத்துட்டு கசப்பாயிடுச்சு, மனசு இருக்கக்கூடாது. அது ஆயிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப கடினமா இருந்தா நம்ம பேசாம இருக்க, நம்ம ஜாலியா நம்ம பசங்களோட பேசுவோம், குழந்தைங்களோட பேசுவோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தேடுறோம் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் தேடுறோமே தான் நம்மளுக்குள்ள இருக்கலாம், இருக்கக்கூடாது. அப்ப நான் உண்மையில ஒரு இடம் கூட வாங்கல, எந்த வீடும் நான் கட்டல, வருமானம் வரும் அப்படியே போயிடும். 2022 குட் ஃப்ரைடே ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, குட் ஃப்ரைடே. அப்போ வந்து நாங்கள் வருஷத்துக்கு வந்து அந்த எங்கள் சபையில் எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க, ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் 8 வருஷம் பேசியிருக்கேன். அப்போ வந்து எங்கள் சபையில் வந்து ஒரு 4 சபை வரும்போது ஒரு 500 பேர் 600 பேர் வந்துருப்பாங்க. 4 சபை, கிளை சபை 4 இருக்கு. உட்காரும் போது நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு 1லேருந்து 4 வார்த்தைகள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் வார்த்தை கொடுத்தாங்க மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. நானும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதாவது பேசணும், நல்லா எங்கூட பேசுங்க எல்லாத்தையும் வந்து பலிபடுத்தி வந்து நிற்கிறேன். என்ன ஒன்று ஐயா பைக் கொடுக்குறாங்க. முதலாவது வார்த்தை ஐயா ராமடையா பேசுவாங்க. வந்து பைபிளை திறக்கிறேன், கர்த்தர் இந்த இடத்துல என்கிட்ட பேசுகிறேன். என்ன பேசுகிறேன் தெரியுமா? முதலாவது காணிக்கை பலிபடுத்தி மேலே வேஸ்ட் சகோதரத்தில் போய் ஒப்புரவாங்க. சகோதரத்தில் போய் நீ ஒப்புரவாங்க. இந்த வார்த்தை பேசுறதுக்கு நீ தகுதியான கேட்டார், உணர்த்தினார். நீங்க சொல்லுங்க, எப்படி ஆண்டவர் பேசுறாரு? உணர்த்தினார் அந்த இடத்துல. மன்னிப்புன்றியே, உனக்கு இது தகுதியா? இந்த வார்த்தை பேச நீ தகுதியானவனா? தகுதி தான், நீ பேசு, நான் கூட பேச மாட்டேன். நான் வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த கண்ணீர் விட்டு அந்த 7 ஊழியக்காரன் உட்காந்து இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். இங்க வந்தார்ல, மெசேஜ் எடுத்தார்ல, அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அவர் தான் தப்பு பண்ணார், நான் தப்பு பண்ணல. இருந்தாலும் என்னை மன்னிச்சுன்னு போயிட்டு மன்னிப்பு கேட்டேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அழுத உடனே வந்து நின்ன ஆண்டவர்கிட்ட பேச வச்சு. இப்போ பேசுறாங்க இல்லையா? சூப்பரா பேசுவாருங்க, என்ன சூப்பரா உணர்த்தி விடுவார். இப்போ நீ பேசுவேன்,
அது பேசி முடிச்சு 7 வாரத்தை முடிச்ச உடனே நான் உண்மையிலே சொல்றேன், அந்த ஜனங்க எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியல. என் கையை பிடிச்சேன்னா இதெல்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் யாருக்குமே இந்த மனசு எப்படி நான் அப்படி அவ்வளோ பேர் மத்தியில அவ்வளோ ஜனங்க மத்தியில ஆண்டவர் அடிவாங்க, அசிங்கப்பட்டார், வேதனைப்பட்டாரு. அதுவும் கண்ணுக்கு தெரியல. நான் மன்னிப்பு கேட்டு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லையா? நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் 2வது வார்த்தை என் சகலபாடி வந்தார். அவரால் பேசவும் முடியல, பேசல, மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டார். ஏன்னா ஆண்டவர் என்னோட ஒப்புரம் அவர் சந்தோஷம் அவர் மறந்துட்டார் பேச. அப்புறம் கீழே முடிஞ்சவொடனே எல்லாம் என்ன அர்ப்பணா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் எனக்கு ஒன்று செய்ய ஆரம்பித்தேன். நாங்கள் தேடுன முக்கியம் இல்லை, என்கிட்ட இருக்கிற குறைகளை நான் வெளியே தள்ளேன். என்கிட்ட இருக்கிற என்னென்ன குறைகள் எல்லாத்தையும் வெளியே அமிச்சேன். அதுக்கப்புறம் யார் எது சொன்னாலும் நீ சொல்லிக்கோ, எனக்கு கவலை கிடையாது, நான் போயிட்டே இருக்கேன். ஏன்னா எவ்வளோ அசிக்கப்பட்டார் ஆண்டவர். அதை காட்டிலுமா நான் நம்ம தேடுறோமா, நம்ம ஆண்டவரோட பேசணுமா, நிறைய விஷயம் கர்த்தர் சொல்லி தருவான். தேடினா மாத்திரம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை வெளியே அனுப்பணும். நம்ம அனுப்ப மாட்டோம். கேட்டா கூட நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு, யாரும் விட மாட்டோம். நம்ம பாருங்க, முதலாவது ஒரு இது எடுத்த பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணானா குதித்து எழுந்து துள்ளி தேவாலயத்துக்குள்ள போனான். அவன் குறைய மாத்திட்டான். அப்பா இத்தனை வருஷம் நான் வெளியில இருந்தேன், பிச்சை எடுத்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு வானாடான்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள போயிட்டான். பேதுரு யோவானோ கூட்டு போயிட்டான். அப்ப இந்த இடத்துல சகேயு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமா, அவனை காட்டில நான் யாரு? பிச்சைக்காரன். அவனே தேடுறான் போது நான் தேடுறதுக்கு இல்லையா? அவன் 100க்கு அதிபதிங்க. நிறைய பேர் அவன் வேலை சொன்னா அவன் செய்வாங்க. அப்ப அவனே தேடும் போது நான் தேடுறது நான் ஏமாத்துறோம். அவனுக்கு பாடுகள் கிடையாதுங்க, பணம் இருக்குதுங்க, நல்லா வாழலாங்க. ஆனா எனக்கு நிறைய பாடுகள் உண்டு. ஆனா நம்மளால தேட முடியல. இன்னைக்கு முடிவெடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீது தேட ஆரம்பிச்சுங்க. தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு தென்படுவான். அன்றைய சங்க தமிழ்ல அவர் தேடுங்க, இல்லையா? அவர் தென்படுவான். இன்னொரு சாட்சி சொல்லிடுறேன். எங்க வேசப்பேட்டில் நாங்கள் ஒரு வீடு கட்டோம். எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் போராடல, எந்த அதிகாரிகிட்டையும் நாங்கள் போய் நிற்கல. ஆண்டவர் ஜெபப்போம், ஆராதிப்போம், அவர் நாமத்தை மாத்திரம் தான் உயர்த்தோம். வீடு கட்டி 3 மாடி கட்டிட்டோம். வேசப்பேட்டில் 2018 கட்டோம். இன்னும் அந்த வீட்டுக்குள்ள நான் போவே இல்லை. கூட்டு போட்டு வச்சு நான் மட்டும் 3 பேருக்கு ஒரு ஃப்ளோர் கட்டியிருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதாவது சொந்த தாய் மாமா பையனை எங்கள் வீட்டு மேலே கேஸ் போட்டான். இந்த வீடை இடிக்கணும், இவங்க அப்ரூவல் இல்லாமல் கட்டிட்டாங்க, ஆப்ரேஷன் வராங்க, இது பெடப்படலாம் இருந்து நிற்றாங்க. இடிப்பா அது கேஸ் போடுறாரு, நிறைய பிரச்சனை வருது. அந்த டைமில் பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நீ உன் வேலையை பாரு, யுத்தம் என்னுடையது. நான் அப்படியே சொல்லுவேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணாங்க, ஆண்டவர் பார்த்துருவேன். அவன் சிபிசிஐடி போலீஸ், அவங்க அப்பா டெலிஃபோன், கவர்மெண்ட் எல்லாமே நெருக்குறாங்க. கட்டுந்தே ஒரு வீடு ரிட்டராகி கட்டி கொடுத்தாங்க என் மாமியார். அதுலேயே வந்து என்ன பண்ணாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, பாவம் அழுகுறாங்க. என் பிள்ளைங்க ரிட்டராகி கட்டி கொடுத்து கூட நிம்மதி இல்லையா? நாங்கள் மாட்டு ஜோம் பண்ணோம், கட்சிக்கு போவோம், எப்பவுமே ஜாலியாக சாப்பிடுவோம். இந்த பிரச்சனை இருக்கிறா போலே காட்டிக்க மாட்டோம். அப்படி இந்த பிரச்சனை இருந்தால் அழுதுன்னு போ, அதாவது இதெல்லாம் போ, இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கும் தெரியுதான், உபதிரம் போட்டாலும் தெரிஞ்சு தான், எப்பவுமே தெரிஞ்சு தான். ஏன்னா பார்க்குறவங்க எப்படி தெரியுமா, எப்படி பண்ணாலும் இவங்க சொல்லுறாங்க, எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கிறாங்களே, அவன் மனசு வேதனை போடணும் சத்துருக்கு இல்லையா? அப்படி நாங்கள் இருந்து ஜெபிக்க என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு அந்த இடத்த யாரும் தொடாத அளவுக்கு ஒரு ஆர்டர் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. யாரும் நம்ம தொடமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் போய் அதிகாரிகிட்ட போயிட்டு அவங்ககிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு எங்களை நெருக்கினவன் உண்மையிலே சொல்றாங்க, அவனுக்கு சொந்த வீடு தான், அந்த இடத்துலயே அவங்க இல்லை, தொடர்ந்து எடுக்கப்பட்டாங்க. அந்த குடும்பமே இல்லைங்க. என்னப்பா ஆண்டவர் இப்படி இல்லாம செய்வார் நமக்காக இப்படி இல்லாம செய், உனக்காக நான் யாவையும் செய்து முடியும். சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு பற்றி ஆயத்தப்பட்ட இதெல்லாம் வசனங்க, அதெல்லாம் அவங்க வார்த்தைங்க. யார் சொல்லுவா உங்களுக்கு? அவர் சொல்றாங்க பொண்ணு வெள்ளி என்று சில, அது கிடையாது. பொண்ணு வெள்ளி மாட்டிக்கிறதா, காலில் போடுறதா பொண்ணு வெள்ளி கிடையாது. இதுக்குள்ள இருக்கிறது தான் பொண்ணு வெள்ளி. இல்லையா? இது 2 வருதுதான் பொண்ணு வெள்ளி. இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை அசைக்க யாருமே கிடையாது. இல்லையா? தேட ஆரம்பிச்சேன். உள்ள இருந்து அவனுக்கு என்ன கிடைச்சது பாத்தீங்கன்னா, கட்சியில ரட்சிப்பு கிடைச்சது, மன்னிப்பு கிடைச்சது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். நம்மளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தி.
ஏன் இப்படி வாழ்றேன்? ஏன் நிமிர முடியாத கூனி 18 வருஷமா அந்த ஆலயத்தில் இருந்தாங்க. 18 வருஷமா நிமிரவே கூட முடியல. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நிமிர முடியல. ஆனா எங்க இருந்தாங்க அவங்க? தேவாலயத்தில் இருந்தாங்க. தேவாலயத்தில் இருந்தாங்க. நிமிர கூட முடியல. அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு முன்னால இருந்து இருக்காங்க. ஏசப்பா முன்னால இருந்து இந்த ஆலயத்தில் இருக்காங்க அவங்க. புரியுதா? ஏசப்பா 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னால 18 வருடங்களாய் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு குழி அந்த ஆலயத்தில் இருந்தாங்க. அப்ப யாரு வந்தா அந்த இடத்துல நிமிர வைப்பார்னா இயேசு வந்தா மாத்திரம் தான் நிமிர வைக்க முடியும். அவங்க ஆலயத்துல சும்மா இல்லைங்க, 18 வருஷமா தேடிட்டு இருந்தாங்க. யார் வந்து என்னை நிமிர வைப்பாங்க, எனக்கு சுகம் கொடுப்பாங்க, என் வாழ்க்கையை மாத்துவாங்க, தேடிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியா தேடி இருப்பாங்க, எத்தனை வகையில தேடி இருப்பாங்க. ஆனா ஒரு நேரம் இயேசு வந்தாரு. வான்னு கூப்பிட்டாரு, கையை வச்சாரு, நிமிர வச்சாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நிமிர முடியாத கூடிய போலதான் இருக்கிறோம். ஆலயத்துக்கு தான் வரோம், ஆனா நிமிராததுக்கு காரணம் என்னுடைய தேடல் சரியா இருக்கு. நான் சரியா ஆண்டவரை தேடல, வாஞ்சியா தேடல, ஆசையா தேடல. நாங்கெல்லாம் பேசுவோம், ஆசையா போவோம், வழியில போகும்போது அழகா பாடிக்கிட்டே போவேன், குதிச்சுட்டே போவோம் ஆண்டவரை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? என் கூட பழகணுங்க எல்லாருமே பாருங்க கவர்மெண்ட் வேலையில் இருந்தது, ஐசிஎஃப், ரயில்வே. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாங்க எல்லாமே நல்ல வேலையில் இருந்தாங்க. அப்போ நான் மட்டும் ஒரு வேலை கூட எனக்கு கிடையாது. அவங்க கூட இருப்பேன், போவேன், கூட போகும்போது தண்ணி அடிப்பாங்க, நானும் தண்ணி அடிப்பேன், குடிப்பேன், ஜாலியாக இருப்பேன். அவ்வளோதான் இருந்தது வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை. சரி, இதுதான் ஒரு ஜாலியான வாழ்க்கை போல. எப்படி சந்தோஷமா இருக்கணும்னா குடிக்கலாம் போல, ஜாலியாக இருக்கும், பசங்களோட கிண்டல் வச்சு பேசுக்கு ஒரு ஜாலியான வாழ்க்கை, அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஆண்டவரை தொட்டு ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து ஆண்டவரை வழி நடத்துக்கு அப்புறம் அதை காட்டிலும் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு என்னை சந்தோஷமா வச்சிருக்கேன் ஆண்டவர். ரொம்ப சந்தோஷமா என்னைக்குமே நான் அழுக மாட்டேன். உண்மையில அழுததே கிடையாது. கடப்பட்டும் போதும் அழுது கிடையாது, நான் கஷ்டப்படும் போதும் அழுது கிடையாது. பிள்ளைங்களுக்கு உடஞ்சாலும் அழுக மாட்டேன். எல்லாம் அவர் பார்த்துக்குவோம். இல்லையா? அழைத்தவர் அவர், என்னை அழைச்சவர் அவர். அவர் பொய்யானவரா? உண்மை உள்ளவர். முடிவு பரியதை நடத்துவார், மரண பரியதை நடத்துவார். அவர் மரண பரியதை நடத்தணும்னா அவருடைய தேடலுக்குள்ள நான் இருக்கணும். அவரை நான் தேடணும். அவரை சகையை போல, சகையை போல வகை வகையா தேடணும். அந்த அவனை போல இருக்கக்கூடாது, முடவனை போல இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கே வந்து உட்காந்துட்டு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது செய்வாங்களா, எல்லாம் இருந்தாலும் தேடுங்க சகவி போல. எப்போ பாரு ஆண்டவர் தேடிட்டு இருக்கணும். வீட்டுலேயும் சரி, ரோட்டுலேயும் சரி, வெளியில போனாலும் சரி. என்னை கேட்பாங்க, ஒரு டைம்ல கேட்பாங்க, என்ன பெண்ணாத்திலே இருக்கிற நீங்க வீட்டில் என்னென்ன பெண்ணாத்திலே இருக்கிறேன். உன் கூட பெண்ணாத்தினா சண்டை வரும். ஆண்டவர் பெண்ணாத்தினா வேற கதையா வரும். அல்லேலூயா. பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. சபைக்கு வரமே போறமே வாழ்க்கை மாறுமா? அது வேற, அது கிடையாது. ஆண்டவரை தேடுறது தான் வாழ்க்கை மாறும். சபைக்கு வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை எப்படி தேடணும், அந்த வார்த்தையை எப்படி வாங்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை எப்படி வாங்கணும், எவ்வளவு ஆர்வமா இருக்கணும். நன்றிக்கிற சோடும் போது எப்படி வர்றோம், எப்படி நிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் வரணும். அந்த மெடல் நம்மளுக்கு தான் வரணும். அவனை பார்க்க மாட்டோம், இவனை பார்க்க மாட்டோம். அந்த மெடல் நம்மளுக்கு தான் வரணும். அது எப்படியாவது நம்ம வாங்கணும். அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை தேடுதலே அப்படிதான் இருக்கணும். நான் பிராக்டிக்கலா சொல்றேன், அப்படிதான் நான் வாங்கணும். நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் நம்ம சொல்லுவேன். அல்லேலூயா. நான் இயேசு போல, இயேசு கூட வாழ்றேன். கொஞ்சமா வாழ்றதுக்கு இந்த நிலைமைனா இன்னும் அவர் அதிகமா தேடுனா எப்படி ஆண்டவர் வைப்பாரு. சாதாரணமா சபைக்கு வரோம், சாதாரணமா ஆராதிக்கிறோம், சாதாரணமா பண்றோம். அதுக்கே போன உடனே பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம், போன உடனே கறி வாங்கிடுவோம், எல்லாமே வாங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை மகவகையா மீன் கீழெல்லாம் வாங்கிக்குவோம். இதுக்கே சும்மா ஆராதிக்கிறதுக்கு. ஆனா நீ அவர் இடத்துல வாஞ்சியா இருந்து இயேசுவை மாத்திரம் தான் தேடுதான், இயேசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நீங்க போக போக தேட ஆண்டவருக்குள்ள அதிகமா அந்த தேடலை உண்டாக்குறீங்க வச்சுங்களேன், உங்களை தேடி யாரும் வர மாட்டாரு, இயேசு வருவார். இயேசு சகையை தேடி இயேசு வந்துட்டு போல அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இயேசு, நான் வரேன் அவங்க வீட்டுக்கு. இந்த கூட்டத்தில் எவனையும் நான் அப்படி தேடல.
இந்த கூட்டத்துல நீ எவனும் அப்படி தேடல. ஆனா நீ தேடுன விதத்தை இவனுங்க பார்த்தாங்களோ இல்லையோ, நான் பார்த்தேன். நீ எனக்கு முன்னால ஓடுறத பார்த்தேன். நீ தாத்தாத்தி மரத்து மேல ஏன்னு பார்த்தேன். நீ எவ்வளவு உபத்திரவத்திலையும் என்னை தேடி வந்த பத்தியா, நான் அதை பாக்குறேன். நேற்று தினத்துல கூட எவ்வளவு பிரச்சனை மத்தியில கூட என்னை தேடி நீ ஓடிற பத்தியா, நான் அதை பாக்குறேன். கவலைப்படாத, இது எனக்கு லேசான காரியம். கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள சின்ன விஷயம் தான். தேடுங்க, தேடுங்க. பொண்ணும் வெள்ளியும் அல்ல, நகையும் பணமும் அல்ல, வீடும் வாசலும் அல்ல, பிள்ளைகளும் கணவனும் அல்ல. இதெல்லாம் உருவாக்குறது கர்த்தர். அவரை நாம தேடும். அவரை சரியான நேரத்தில் தேடினா நம்ம வாழ்க்கை மாற கர்த்தர் பெரிய உதவியா இருப்பாங்க. இல்லையா? கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரின் நாமத்தை நமக்கு கொடுத்தோம். தேவ சமூகத்திலே